மாதா தொலைக்காட்சியின் கச்சத்தீவு திருப்பயணத்துல இப்ப நாம ராமேஸ்வரம் வேர்க்கோடு புனித சூசையப்பர் ஆலயத்துல இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கும் கச்சத்தீவுக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கச்சத்தீவு இந்தியா வசம் இருந்த போது இந்த சூசையப்பர் ஆலயத்தினுடைய கிளை பங்கா தான் இருந்துச்சு. இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு இப்ப யாழ் மறை மாவட்டம் நெடுந்தீவு பங்குடைய கிளை பங்கா இருக்கு. இந்த ஒரு உறவை ஒவ்வொரு ஆண்டும் திருப்பயணம் வழியா புதுப்பிக்கக்கூடிய வகையில தான் யாழ் மறை மாவட்டத்தில இருந்து இங்க இந்த சூசையப்பர் ஆலய பங்கு தந்தைக்கு கச்சத்தீவு திருப்பயணத்திற்கான அழைப்பிதழ் அனுப்பப்படுது. அந்த அழைப்பிதழின் அடிப்படையில தான் இங்கிருந்து கடலோடிகள் உள்ளிட்ட திருப்பயணிகளின் திருப்பயணம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவக்காலத்துல நடைபெறுது. கச்சத்தீவு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறுகிறது. அதில் இந்த ஆண்டு மார்ச் 14 மற்றும் 15 தேதிகளில் நடைபெற்ற பெருவிழாவிற்கான அழைப்பிதழை யாழ் மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி ஜெபரத்னம் அவர்களிடமிருந்து ராமேஸ்வரம் வேர்க்கோடு பங்கு தந்தை அருள்பணி அசோக் வினோ அவர்கள் பெற்றதைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அறிவிப்புகள் வெளியாகின. அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் கச்சத்தீவு திருப்பயண அலுவலகமான வேர்க்கோடு ஆலயத்தில் வழங்கப்பட்டன. எந்த ஒரு வசதியுமா இல்லாத காலங்களில் நாட்டுப்படகுகள் மட்டும் இருந்த காலத்தில் சீனிக்குப்பம் படையாட்சின்னு சொல்றவருடைய வல்லம் அந்த தீவுக்கு நேரம் கச்சத்தீவுக்கு நேரம் போகும் பொழுது அந்த வல்லம் வந்துட்டு இயற்கை சீற்றத்தினால அடைஞ்சு காப்பாற்றப்படும் பொழுது ஒரு உருவம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உருவத்தை அவர் 2வது அவர் காப்பாற்றப்பட்டு தொண்டிக்கு போய் நம்புதாலையில் அவருடைய அந்த உருவத்தை பற்றி அவர் கேட்கும் பொழுது இது இந்த அந்தோணியாருடைய உருவம் மாதிரி அவர் சொல்லும் பொழுது அவருடைய அந்தோணியார் தான் என்னை காப்பாற்றின ஒரே இதுக்காக கச்சத்தீவில் முதல்ல அவர் தான் ஒரு சின்ன ஓட்டு கொட்டையை போட்டு அந்த அந்தோணியார் சுருவத்தையும் அங்கே வாங்கி வச்சு முதல்ல வழிபட ஆரம்பிச்சது. அது முதல்ல மீனவர்களுடைய வழிபாட்டுத்தலமாக இருந்தது. அதற்கப்புறம் தான் இந்திய இலங்கை மீனவர்கள் இருவருமே சேர்ந்து ஒரு திருவிழாவா இப்ப பல ஆண்டுகளாக கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த திருப்பயணத்தில் பதிவு செய்த 3464 பேர் ராமேஸ்வரத்தில் கூடினார்கள். இவர்களுக்காக 79 விசைப்படகுகளும் 23 நாட்டு படகுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. கடந்த ஆண்டு இந்த மீனவர் பிரச்சனைனால நாங்கள் கச்சத்தீவு திருப்பயணத்துக்கு போக முடியல. அதனால நிறைய பேர் நிறைய நேர்ச்சிகள் வச்சிருப்பாங்க. அதில் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. இதில் ஒரு சிறப்பு என்னன்னா நம்முடைய சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் இலங்கை போயிருக்காங்க. எங்களுக்காக ஒரு மறை மாவட்ட ஆயரே மீனவர்களுக்காக போய் அந்த ஒரு இறை வேண்டலுக்காகவும் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மார்ச் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை முதல் கச்சத்தீவிற்கு படகுகள் புறப்படத் தொடங்கின. சுமார் 2 மணி நேரம் பயணிக்க வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் கடலின் தன்மையை பொறுத்து இது மாறுபடும். ஆயிரத்து 1974ஆம் ஆண்டு வரை இந்தியா வசமிருந்த கச்சத்தீவு அதற்கு பிறகு இலங்கை வசமானதிலிருந்து இன்று வரை பேசுபொருளாகவே இருக்கிறது.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ராமேஸ்வரத்திற்கு வடகிழக்கில் சுமார் 12 கடல் மைல் தொலைவிலும், இலங்கையின் நெடுந்தீவுக்கு தென்மேற்கில் சுமார் 11 கடல் மைல் தொலைவிலும் 1.6 கிலோமீட்டர் நீளம் 300 மீட்டர் அகலத்தில் 285 ஏக்கர் பரப்பளவில் பாக் நீரிணையில் கச்சத்தீவு அமைந்திருக்கிறது. கச்சத்தீவு பெருவிழாவின் முன்மாலை வழிபாடுகள் கொடியேற்றத்துடன் தொடங்கின. சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் லூர்து ஆனந்தம் அவர்களால் கொடியேற்றப்பட்டது. இந்தியாவிலிருந்து ஆயர் ஒருவர் இலங்கைக்கு வந்து கச்சத்தீவு பெருவிழாவில் பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும். இந்நிகழ்வுகளில் திருச்செபமாலை, திருச்சிலுவை பாதை, ஆயர் தலைமையில் திருப்பலி, நற்கருணை ஆராதனை ஆகியவற்றை தொடர்ந்து இலங்கை கடற்படையால் நடத்தப்பட்ட புனித அந்தோனியாரின் சப்பர பவனியோடு முதல் நாள் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. இவ்வளவு மக்களை கண்டு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற இந்த மாதிரி தீவொண்ணுக்களை எங்களை அழைத்ததுக்காக வேண்டிய நாங்கள் மிக நன்றி கூறுகின்றேன். வழிபாடு, பூசை, இதுல வேண்டுதல்கள் அதெல்லாம் நல்லா நிறைவேறும் என நாங்கள் நம்புகின்றோம். இங்கே 2 மக்களையும் சந்திக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல உணர்வா இருக்கு. அதோட நான் இந்த முறை என்னுடைய தேவைகளுக்காக அந்தோனியார்ட்ட வேண்டி நிறைவேற்றி தருவார்ன்ற நம்பிக்கையோட இங்க வந்திருக்கேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இந்த பெருவிழாவிலே நான் கலந்து கொள்வதற்காக நான் திட்டமிட்டது போல
வழக்கமான ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கக்கூடிய 4 தமிழ் மறை மாவட்டங்களையும் அதனுடைய ஆயர்களையும் சந்தித்து அவர்களுடைய அருள் பணியை பற்றி தெரிந்து கொள்வதிலும், எந்த அளவிற்கு தமிழகமும் இலங்கை தமிழ் மறை மாவட்டங்களும் இணைந்து செயல்படலாம் என்பதனை பற்றி அறிந்து கொள்ளவும், இன்னும் குறிப்பாக கடந்த ஆண்டின் வழி நம்முடைய ராமேஸ்வரம் மீனவர்கள் படுகிற பாடுகளையும் துன்பங்களையும் கவலைகளையும் நம்முடைய ஆயர் பெருமக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரவும் வேண்டும் என்ற நோக்கோடு இந்த திருப்பயணத்தை நான் மேற்கொண்டேன். புனிதரே கச்சத்தீவில் வாழும் காவலனே. 9000க்கும் அதிகமான பக்தர்கள் இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு அந்தோனியாருடைய பரிந்துரைக்காக இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்திய பக்தர்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஏராளமான கஷ்டங்கள் இருந்த பொழுதும் தடைகள் இருந்த பொழுதும் அவற்றை தாண்டி எங்களுடைய இந்த கச்சத்தீவு மண்ணிலே கால் பதித்து இலங்கை பக்தர்களோடு சேர்ந்து இந்த திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாட பல வழிகளில் உதவி செய்திருக்கிறார்கள். தூய் அந்தோனியாருடைய பரிந்துரையும் ஆசீர்வாதமும் நிறைவாக உங்கள் எல்லோரோடும் இருக்க வேண்டும் என்று ஆசித்து உங்கள் எல்லோருக்காகவும் அன்றாடி நிற்கிறேன். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பகுதியைச் சேர்ந்த திருமிகு சீனிக்குப்பன் அவர்கள் கடலில் தனக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய புனித அந்தோணியாருக்கு நன்றியாக முதலில் ஒரு குடிசை கோவிலை இங்கு கட்டினார். இந்த குடிசை கோவில் பின்னர் ராமேஸ்வரம் ஓலைக்குடா பகுதியைச் சேர்ந்தவரும் பிற்காலத்தில் இலங்கையின் நெடுந்தீவில் குடியேறியவருமான திருமிகு ஞானப்பிரகாசம் என்பவரின் மகனான திருமிகு அந்தோணி அவர்களால் ஓட்டுக்கோவிலாக மாற்றம் பெற்றது. நிறைய வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கே வரணுன்ட்டு. பட் எங்களுக்கு சான்ஸே கிடைக்கல. இந்த வருஷம் தான் அந்தோனியார் அருளால் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் வந்திருக்கிறோம். அந்தோனியார் எங்களுக்கு நிறையா புதுமை செஞ்சுருக்காரு. பெங்களூர், இந்தியாவிலலாம் நாங்கள் அந்தோனியார் பங்கு எங்கெங்கே இருக்கிறதோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். அடுத்த டைம் எங்களும் போய் நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு நாங்கள் இது பண்ணுறோம். இந்த கச்சத்தீவு பெருநாள், திருத்தல பெருநாள் வந்து ரொம்ப பிரபல்யமாக நடக்குது. ஏனென்னா இங்கே 2 நாட்டு மக்களும் இனமத மொழி வேறுபாடின்றி ஒற்றுமையாக வந்து தங்களோட வழிபாடுகளை செய்யணும். நாங்களும் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றா எல்லாருக்கும் அந்தோணியாற்ற அருள் கிடைக்கிறதோட இங்கே இருக்கிற 2 நாட்டு மக்களும் ஒற்றுமையாக எல்லாரும் உதவி செய்யணும். கச்சத்தீவு ஆலயத்தின் பக்கவாட்டு பகுதியில் தெற்கு நோக்கி புதிய ஆலயம் கட்டுவதற்கு கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி யாழ் மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி ஜெபரத்தினம் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இலங்கை கடற்படை நிதி உதவியுடன் கட்டி முடிக்கப்பட்ட இந்த புதிய ஆலயம்
2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி யாழ் மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களால் அருள் பொழிவு செய்யப்பட்டது. இந்த புதிய ஆலயத்தின் முன்றிலில்தான் ஆண்டுதோறும் பெருவிழா வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த ஆலய தூயகத்தின் நற்கருணை பேழைக்கு மேலே புனித அன்னை மரியா இந்தியாவின் கோவாவில் பிறந்து இலங்கையில் மறைபணியாற்றி இலங்கையின் புனிதராக உயர்த்தப்பட்ட புனித ஜோசப் வாஸ் மற்றும் கச்சத்தீவின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரின் மரத்தினால் செய்யப்பட்ட திருவுருவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நான் சுமார் ஒரு 5 வருஷமா இங்கே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். எனக்கு வரும்போது இங்கே ஒரு சந்தோஷம் எப்படின்னு சொன்னால் 2 நாட்டு மக்களும் வர்றதால அதே ஒரு சந்தோஷமா இருக்கு. நானும் அந்த நாட்டை நேர்த்தி வச்சிருக்கேன். அதில் நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு. நான் அந்தோனியார் பக்தன் தான். எங்களோட ஊரில் அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறது ஒரு செவ்வாய்க்கிழமை. எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நாங்கள் கேட்குறது எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு அந்தோனியார் மிச்சம் புதுமைகளை காட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கையோடு தான் நான் கச்சத்தீவுக்கு அந்தோனியாரை நம்பி வந்தேன். எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவரெல்லாம் காத்து தந்தார். என் பிள்ளைக்கு, என் புருஷனுக்கு, என் மகன்களுக்கு, என் குடும்பத்துக்கு எல்லாம் கேட்டது எல்லாம் நல்லபடியாக இந்த அந்தோனியார் காத்து தந்தார். இந்த கச்சத்தீவு அந்தோனியார் கோயிலை தரிசிக்கிறது தான் முதல் முறையாக வந்திருக்கோம். நல்லபடியாக இருந்துச்சு. 2 நாட்டு அரசாங்கமும் எங்களுக்கு அங்கே ராமேஸ்வரத்துலேருந்து நல்ல விதிமுறைகளை பின்பற்றி இமிக்ரேஷன் பண்ணி எங்களை இங்கே அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் எங்களை நல்லபடியாக ரிசீவ் பண்ணி எங்களுக்கு உண்டான இங்கே அம்யூனிட்டிஸ், வாட்டர் சப்ளை தான், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இரண்டாம் நாள் காலை திருச்செப மாலையை தொடர்ந்து ஆயர் தலைமையில் பெருவிழா திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதன் இறுதியில் புனித அந்தோனியாரின் திருவுருவ ஆசி வழங்கப்பட்டு இந்த ஆண்டு கச்சத்தீவு பெருவிழா இனிதே நிறைவடைந்தது. இனிமையான காலை வேளையிலே தவக்கால திரையாத்திரை மேற்கொண்டு ஒன்று கூடியுள்ள இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்திய இலங்கை திருச்சபைகளின் சார்பாகவும் குறிப்பாக யாழ்ப்பாணம் மறைமாவட்டம் மற்றும் சிவகங்கை மறைமாவட்டத்தின் சார்பாகவும் அன்போடு இந்த திருப்பலிக்கு வரவேற்கிறேன். இந்த நம்முடைய கோடி அற்புதர், பொதுமை வள்ளல், அழியா நாக்கு படைத்த மாமுனி என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கக்கூடிய புனித அந்தோனியாருடைய பக்தர்களாகிய நாம் 2 நாடுகளில், இந்திய பெருநாடு, இலங்கை நாடு ஆகிய 2 நாடுகளுடைய பிரதிநிதிகளாகிய நாம் இந்த நல்லுறவு தொடர்ந்து வளர வேண்டும். 2 நாடுகள் மட்டுமல்ல, உலக நாடுகள் முழுவதும் சமாதானமாக இருக்க வேண்டும். போர்கள் ஒழிய வேண்டும். நட்புறவு திகழ வேண்டும். வறுமை, வேலையின்மை ஆகிய தீமைகள் அகழ வேண்டும். இப்படி கடவுளின் அருளை நாம் பெறுவதற்கு புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல புனிதராக தொடர்ந்து செயல்பட இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமென்.
அன்பார்ந்த சோதரங்களே, எங்களுடைய யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டுகை சார்பாகவும் யாழ் மறைமாவட்ட குருக்கள், துறவிகள், இறைமக்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக எங்களுடைய அழைப்பை மிகவும் அன்போடு ஏற்று இங்கே வருகை தந்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து இந்த விழாவை சிறப்பித்த சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரொரு தந்தை லூர்து ஆனந்தம் ஆண்டுகை அவர்களுக்கு உங்கள் எல்லாரும் சார்பிலும் கரகோஷம் செய்து எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். சிறப்பாக நாங்கள் இந்த ஊடகத்துறையினருக்கு நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண மறைமாவட்ட ஊடகத்துறை மறைநதி ஊடகத்தினர் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக இந்தியாவிலே உலக பிரசித்தி பெற்ற மாதா தொலைக்காட்சியும் முதல் தடவையாக இந்த கச்சதீவுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். கடந்த 2 மாதங்களாக இறைவன் இவ்விழாவிற்காக எல்லா தயாரிப்புகளையும் முன்னின்று செயல்படுத்தியதற்காக முதற்கண் மூவரு கடவுளுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கண்ணே மரியாயே இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். நீரே அந்தோணியாரே எங்களின் பாதுகாவலரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்கள் எண்ணங்கள் முயற்சி பெற கல்வியும் கலையும் ஓங்கி உயர செல்வம் கொளிக்க துன்பமும் துயரமும் அடியோடு மறைய எங்கள் வாழ்வுகள் இனிலே அமைய பிள்ளை பாக்கியம் நன்றாய் கிடைக்க வேலை வாய்ப்புகள் மனதை நிறைக்க இறை அழைத்தல் பெருக எம் வாழ்வு வளமே அமைய இயேசுவிடம் கருந்து பேசும். உறுதியாக எங்கள் யாத்திரை பயணத்தின் பாதுகாவலரே
கோடி அற்புதரே உங்கள் விடுதலை வேட்கையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் உரை திருவிழா ஏற்றும் எமக்கு கிடைத்திட பருந்து பேசும் ஐயா. கடல் கடந்து வந்து தங்கள் தொப்புள் கொடி உறவுகளை சந்தித்து மகிழ்ந்த இந்திய இலங்கை மக்கள் புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லியதோடு தொடர்ந்து அவரது பரிந்துரையை வேண்டியவர்களாக தங்கள் பயணத்தை மீண்டும் தொடங்கினார்கள். காலை 10 மணி முதல் கச்சத்தீவிலிருந்து படகுகள் புறப்பட்டு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தை வந்தடைந்தன. ராமேஸ்வரம் வேர்க்கோடு மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் இந்த புனித அந்தோணியார் ஆலயமானது அமைந்திருக்கிறது. கடற்கரையிலே இந்த ஆலயம் உருவான வரலாறு சுவாரஸ்யமானது. இலங்கையிலே போர் நடைபெற்ற காலத்தில் இங்கிருந்து மக்கள் கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது இங்குள்ள கடலோடிகள் புனித அந்தோணியார் ஆலயத்தை இந்த கடற்கரை பகுதியில் கட்டி ஆண்டுதோறும் இங்கே திருவிழா கொண்டாட ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்துல தேர்ப்பவனியை போல இங்கு படகு பவனி நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அந்தோணியாருடைய திரு உருவத்தை படகுல வச்சு கடல்ல எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டு